காலையில் வச்சுட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை வேலைன்னு வெளியும் நைட்டு வந்து வேலை கொண்டு டைம் பாருங்கள் 1:38 ஆகுதா. இந்த டைமில் வந்து எனக்கு வந்து வேலை இருக்குது. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து என் மாமா வந்து வெளியே இருக்குது. அவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி லீவ் நாள் டைமில் வந்து வெளியே போய்வாங்க. வெளியேன்னா எங்கேயாச்சும் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து பார்ட்டி பண்ணிட்டுருப்பாங்க, இருந்து ஜாலியாகிட்டு ஃபன் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கே எப்படி போகலான்னு எனக்கு தெரியாது உண்மையாகவே. ஆனால் வந்து எனக்கு இப்போது நான் தான் கூப்பிட போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1:30 ஆச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு எப்படின்னு பாருங்கள். காலைல வந்து இந்த ரியாதி எப்படி இருந்து நைட் டைம் வந்து எப்படின்னு பாருங்கள். நைட் இப்போ மணி வந்து 1:30 ஆச்சு. நான் ஒன்றும் அவ்வளோ தூரம்லாம் போகல, பக்கம்தான். பார்ப்போம். என் மாமா வந்து இப்படி தான் வந்து நைட் டைம்னா வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிடும். அதில் குறிப்பாடு வந்து வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமைனா கம்பல்சரியாக வந்து ஆள் வெளியே போவோம். இன்னைக்கு வந்து வேலைக்கிழமையா, அதனால் கண்டிப்பாக வெளியே போவாங்க. ஆனால் எப்படி போனான்னு எனக்கு தெரியாது, நான் கொண்டு விடலை. இப்போ கூப்பிடுறதுக்கு நான் தான் போகிறேன். ஓகே, நைட் டைம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. மணி வந்து 1:40 ஆச்சு. இவ்வளோ நேரத்துக்கு வந்து தூங்காமல் ஆள் எப்படி வந்து லாந்துருக்குங்களா. டைம் வந்து நைட்டு 1:39 1:40 ஆச்சு. அன் டைம் நம்ம ஒரு அந்த நேரம் எல்லாம் நல்ல இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பார்த்துக்கோங்க, நைட் லைஃப் நைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். சவுதி ரியாதுன்னு இல்லை, சவுதி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் நைட் டைம்னா. மேக்ஸிமம் கேமரா சிக்னலில் வந்து இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருக்கும். ஃப்ரண்டில் பாருங்கள், ஒரு ப்ளூ கலரில் பாக்ஸ் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் இருக்கும் கேமரா சிக்னலில் மட்டும். அதை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கேமரா சிக்னல் தான் சொல்லிட்டு. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, ஃபோன் வந்து கீழே விழுந்துட்டு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா என்கிட்ட ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை. நான் ஸ்டாண்ட் வச்சு இன்னும் இது வீடியோ எடுக்கலை. அது வந்து ஃபோன் கவர்ந்து கீழே விழுந்துட்டு. இந்த டேஷ்போர்ட்லேயும் ஃப்ரெண்டு கிளாஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ண மாதிரி சும்மா ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இது கரெக்டாக கிடைக்கும் வீடியோ. ஆனால் வந்து அப்பப்போ கவர்ந்து கீழே விழுந்தது. சரி, ஓகே, சொல்லி வாய் முடியல பார்த்தீங்களா. ஓகே, பேக்கில் வந்து வாரான். அவனுக்கு இடம் கொடுக்கணுமே. இங்கே பாருங்க, பழைய மாடல் லேண்ட் க்ரூசர். இந்த டியூட்டி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு சின்ன பிளான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு கூட கூலி படம் பார்க்க போகலாமான்னு. ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக இருக்குது, வாமாச்சாங்க பார்ப்போம். ஓவராக ஃபோன் கீழே விழுது இன்னைக்கு ஏன்னு தெரில. இல்லை, இவ்வளோ டைமில் விடாது. இதுதான் தடங்கள் காமிக்குதா. சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகிட்டு பாருங்க, புயல் மாதிரி போகிறான சைடில். ஒரு சில கடைகள் வந்து நைட்டு போட்டிடுவோம், 12 மணிக்கெலாம் வந்து போட்டிடுவாங்க. ஒரு சில கடைகள் வந்து
அப்படி இருக்கும். நைட் தான் அங்கே எவனை தூங்காமல் அங்கே இங்கே சுற்றிருப்பானுங்க. இந்த டைமுக்குலாம் வந்து எங்கடா போகணுன்னு ஒரு பக்கம் நமக்கு தோணும். அப்படி தான் இவனுக்கு நான்லாம் ஃபஸ்ட் டைம்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் என்னடா இது ஊர் இப்படி இருக்குது, இப்படிலாம் கூட வாழ்வாங்களா அப்படின் தோணுச்சு. நான் ரொம்ப சின்ன பையன், இப்போ சின்ன பையன் தான். ஆனால் வந்து அப்போ ரொம்ப இதே இருக்கேன், இல்லை ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தேன். எனக்கு அப்படி தோணுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தோடனே, என்னடா இப்படிலாம் ஊர் இருக்கா, இப்படிலாம் மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கானா. நான் நினச்சிருந்தேன் நம்மளே மாதிரி தான் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காலைல 9 வேலை, நைட்டு வீடு, அப்படி தான் பண்ணு பார்த்தா இவனுக்கு வந்து அப்படி கிடையாது செய்யுது. மோசமான நாட்கள். சூப்பர் ரோடு ஏற போகிறோம், மெயின் ரோடு. அந்த ரோடு இப்போ தான் வேலை முடியல, ஃபுல்லாக வேலை முடியல, லைட்டாக முடிச்சிருக்காங்க. இதை பிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறது. இந்த ரோடு பேர் வந்து தரிக் மியா. சென்டரில் வந்து மெட்ரோ போகிற மாதிரி, சைடில் வந்து ஒரு ரோடு. சென்டரில் வந்து மெட்ரோ வேலை நடந்துருக்கு இந்த ரோட்டில். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ரோடு முன்னாடியே நான் வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க சவுதிக்கு. ஆனால் வந்து அப்பவுமே இந்த ரோடு வேலை நடந்தது. இப்போ தான் எல்லாம் வேலையை முடிச்சிருக்காங்க போல. இன்னும் ஃபுல்லாக முடிக்கலண்ணா, ரோடு மட்டும் முடிஞ்சு நினைக்கிறேன். ரொம்பவே பார்த்து தான் போகணும், பத்திரமா போகணும். கிட்டத்தட்ட பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஒரு 500 மீட்டரில் ரைட் அடிக்கணும். அடிச்சோன்னா கதை முடிஞ்சு. இந்த ரோட்டில் இருந்து திரும்ப நம்ம உள்ளே போயிடலாம். இந்த 300 மீட்டர், சரி 300 கிலோமீட்டர் பாருங்க, 300 மீட்டர் தான். அடுத்த ரைட்டு தான். இது ஃபர்ஸ்ட் ரைட்டு. ஓகே, நம்ம அந்த ரோட்லேருந்து உள்ளாடி வந்துட்டோம். தெருக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. இனி இதில் தான் கொஞ்சம் பார்த்து போகணும் எந்த ஏரியான்ட்டு. மேக்ஸிமம் எல்லாம் மேப் போட்டு தான் போவாங்க. நானும் அப்படி தான் மேப் போட்டு தான். பட் இங்கே வந்து ரூம் போகிறது நமக்கு மேப் போடாமல் போகலாம். வரும்போது மேப் போட்டு தான் வரும். அப்போ தான் நம்ம கரெக்டாக எடுத்து வர முடியும். மேப் பார்த்து வண்டி ஓட்டுறது ரொம்ப முக்கியம். அடுத்த ரைட் நினைக்க, அடுத்த ஒரு 350 மீட்டரில் ஒரு ரைட் இருக்கு. நைட் டைம் வச்சுக்கலாம். இப்படிக்கிட்ட ஊர் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நைட் டைம் நான் வீடியோ எடுத்து போட போகிறேன். நைட் டைம் எப்படி இருக்குது சவுதி? இப்படி தான் இருக்கும். வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், நைட் டைமில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்தால் உண்மையாக இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும்.
நைட் டைமில் இருக்கும் உண்மை சொல்ல போனால் பகலோட. ஓகே நமக்கு இதுதான் ரைட்டு போய்க்கலாம். இது வந்து தெரு இப்போ நான் வந்தேன்ல அதோட குட்டியான தெரு. எவ்வளோ கார் வந்துக்கலாம். நீங்கள் அந்த கார் எங்கே அதிகம் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது வந்து ஒரு ஏரியா அப்படின்ட்டு. அது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். வந்து எப்படின்னா என் மாமா வந்து வேலைக்கிழமை நைட்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடும் பார்ட்டி பண்ணதுக்கு. வெள்ளிக்கிழமைனா அவங்க அப்பா வீட்டு போவோம். இந்த 2 நாளும் கண்டிப்பாக வெளியே போகாமல் இருக்குச்சு நைட் ஆகிட்டான். இதில் ஒரு லெஃப்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு நான் கரெக்டான இடத்த வந்து நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி வந்து மாட்டிருக்கேன். நான் இங்கே வந்து வந்திருக்கேன். ஆனால் சரி guys, இங்கே தான் லொக்கேஷன் முடியுது. இங்கே தான் முடியுது லொக்கேஷன். இதுக்கு மேலே வந்து இல்லை. அவன் இங்கே இருந்துட்டு சொல்லலாம் அவங்ககிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஓகே சரி guys, இந்த vlog முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நைட் டைம் பார்த்துருக்கோம். நைட்டு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய். நிம்மதியாக தூங்க. பாய் டாட்டா.